மீனா, மீனா, எனது அருமை மீனா. மல்லிகையிலே மணமும் மதியிலே ஒளியும் மாம்பழ மாறுதத்திலே குளிர்ச்சியும் இருப்பது போல உன் இதயத்திலே நான் என்று ஆவது எப்போது? உரிய காலம் வரும்போது. ஆஹா ஆஹா, என் குரல் உன் செவிக்கு எட்டிவிட்டதா? அன்பே, நீ காலையிலே எடுத்துச் சென்றாயே கூடை, அதிலே புஷ்பங்கள் மட்டுமா இருந்தது? என் இதயமும் அல்லவா அதிலே இருந்தது? ஆமாம், அதனால் தான் கூடையும் கனமாக இருந்தது. பிரித்து பார்த்ததும் அதில் உங்கள் இதயம் இருப்பதை கண்டேன். ஆமா, அதை கூடையிலேயே போட்டு விட்டாயா அல்லது உன் இதயத்தோடு இதயமாக சேர்த்துக் கொண்டாயா? இல்லை இல்லை, திருப்பி கொடுக்க எடுத்து வந்திருக்கிறேன். ஐயோ, கொடுமை கொடுமை! அப்படியானால் நீ என்னை காதலிக்கவில்லையா? காதலா? இதயம் இல்லாதவரை நான் எப்படி காதலிப்பது? ஐயோ, எனக்கு இதயம் இருக்காது, என் இதயத்துல போடவில்லை. நான் சொன்னதெல்லாம் பொய்யுமா? ஐயோ, எல்லாமே பொய்யா? என்னை காதலிப்பதாக சொன்னதும் பொய்யா? பொய் சொல்லும் மனிதரை நான் காதலிக்கவே மாட்டேன். ஐயோ, காதலிக்க மாட்டாயா? என் இருதை வைத்து விடும் போல் இருக்கிறதே, எனக்கு மயக்கம் வருகிறதே. மயக்கம்! ஐயோ, உண்மையாவே மயக்கம் வந்துச்சு போல இருக்கே. ஆமா, உண்மையான மயக்கம் தான். இந்த மயக்கத்துக்கு சூடு போடணுமே. சூடா? ராஜா, சூட்டு போல அடுப்புல போட்டு எடுத்துக்கிட்டு ஓடியாயே. ராஜா பையன் இங்க ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கானா? ஐயோ, எல்லாம் பொய் பொய். மாஸ்டர், என்ன மாஸ்டர் இது? பொழுது படிச்சு பொழுது போனா உங்களுக்கு இந்த வேலையை சரியா இருக்க? இதெல்லாம் மூஞ்சி எல்லாம் சோத்து பானைக்கு தலையை விட்டீங்களா? சிரிப்பு என்ன சிரிப்பு விட்டு சிரிப்பேன்? ஆமா, இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்றது? போவுக்கு அப்படின்னா இன்னைக்கு பூரா வேலைக்கே போகலையா? அப்ப இத்தனை நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அப்ப சாப்பாட்டுக்கு? கழுத, உன் ததிகெடுத்த புத்திய விட மாட்ட போல இருக்க. அம்மாவுக்கு லெட்டர் போட்டா பணம் அனுப்புறாங்க. ஐயோ, அவமானம். உடல் வலு உள்ள ஒருத்தர் உழைக்காம சாப்பிடுறது நியாயமா? நாம வேறொருத்தருக்கு பாரமா இருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, நாளைக்கு இந்தியாவில உழைக்கிறவங்க தான் சாப்பாடுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் உழைப்புல வயிறு வளர்க்க விரும்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, ஒரு சோம்பேறி என்னோட சிநேகிதர்னு சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு. நான் வரேன். மீனா, 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 என் பெற்றோரும் முற்றோரும் மற்றவரும் பேச துணியாத வார்த்தைகளை என்னிடம் பேசிவிட்டான். ஒரு மானமுள்ள தமிழன் அவன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க மாட்டான். மொள்ள மொள்ள. இன்று முதல் இந்த மணி முதல் முதல் நான் வேலை செய்வதாக தீர்மானித்து விட்டேன். இனி என் உழைப்பினால் வரும் ஊதியத்தை கொண்டுதான் நான் உண்டேன். இந்த மோகினி முன் மோகன் எடுத்துக் கொள்ளும் சபதம் இது. சபாஷ் மீனா, சபாஷ். அவருடைய உற்றோரும் பெற்றோரும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து விட்டாயே, சபாஷ். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் என் உறுதி மாறாது. என்னடா அது வாரத்துக்கு பதில் பாடம் விழுது? ஆமா மாஸ்டர், போட்டு என்ன வேலை செய்ய போறீங்க நீங்க? யார் சொன்ன? யார் சொன்ன? எல்லாம் அது போசெல்லாம் கொடுத்து பேசுனீங்க. நான் எங்கடா பேசுனேன்? மீனா பக்கத்துல இருந்தா டைலாக் தானா வருது. மாஸ்டர், வேலை வேலை ஆராய்ச்சி பண்றான். மாஸ்டர், அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஐடியா. ஜாக்கிரதை நடந்துக்கணும். என் பேரை கெடுத்துப்படாங்க. கவலைப்படாத ராஜா, நீ கண்ணாடி எடுத்து கல்ல உட. அவன் நம்மள உடைக்கட்டும். கல்ல எடுத்து கண்ணாடிய உடடா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்றேன்றத பாரு. நீ
சரி வாங்க போகலாம். கொஞ்சம் வேணுமா? சரி. ராஜா ராஜா கண்ணாடிடா, கண்ணாடி கண்ணாடி எங்க அதோ. மூணாவது மாடி, மேல் மாடி, கீழ் மாடி, 3 மாடியிலயும் கண்ணாடி இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் ஓட. நல்லா ஓட, நல்லா ஓட. 3வது மாடியில 3 கண்ணாடி, மேல் மாடியில இல்ல, கீழ் மாடியில 4 கண்ணாடி. கணக்கு கரெக்டா சார்? அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? எந்த நேரத்துல எந்த வீட்டுல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சுடும் சார் எனக்கு. என்னது? இல்ல சார், அதான் சார் தொழில் நுணுக்கம் சார். கண்ணாடி உடைஞ்சிருக்கிற இடம் மட்டும்தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார். ஆமா சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, அளவு 12.25 ரூபா ஆகும் சார். சரி போடு. ராஜா ராஜா, நம்ம கண்ணாடி உடைச்சோம்ல, அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படியே அசந்துட்டான்டா. மேல் மாடி காலி போட்டு. ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன துட்டு வாங்க மறந்துட்டீங்களா? இதை வாங்கிட்டேன். நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க. எல்லாம் போட்டு மாஸ்டரே, நமக்கு அடுத்த என்கேஜ்மெண்ட் எடுத்துமா? ஏகாம்பரம் முதலி தெருவு, 7ஆம் நம்பர் வீடு. 7ஆம் நம்பர் முதலி தெரு, ஏகாம்பரம் நம்பர். மாறா நம்பர் ஏகாம்பரம் முதலி தெரு, 7ஆம் நம்பர் வீடு. கண்ணாடி ரிப்பேர். கண்ணாடி கண்ணாடி ஏன் சார்? உடைஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார்? என்னது உடைஞ்ச ஜன்னல்? இங்க ஒண்ணு உடைஞ்ச ஜன்னல் இல்லப்பா. ஏன் சார்? இதுதான் 7ஆம் நம்பர் வீடு. ஆமா. ஏன் அப்படின்னா நேரம் உடைஞ்சிருக்கணுமே சார்? என்னது? உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு உடைஞ்சிருச்சு. எப்படி சார் தொழில் நுணுக்கம்? உடைஞ்சிருச்சு. கொண்டாயா கொண்டாயா சத்தியா கொண்டாயா. அவர் உடப்பாரு, இவர் போடுவார். அயோக்கிய பசங்களா, இந்த பிசினஸ் பண்றீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இப்படிதான் செஞ்சாங்களா? கொண்டாயா கொண்டாயா. இந்த மரத்தை வச்சுட்டு உயிரோட இருக்கிறதாடா அடிச்சு விட்டா ஒரு பையன். மானம் போறோம், இது எதுக்கு நான் உயிர் வாழணும்? மானம் போனா போயிட்டு நீ ஏட்டா தற்கொலை பண்ணிக்கிற? அது கண்ணால வந்து மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் உங்களால வந்த வேலை மாஸ்டர். ஆமா, 7ஆம் நம்பர் வீட்டுல 8 மணிக்கு உடைக்கிறேன்னு சொல்லிருந்தேன். நீங்க 7:45 மணிக்கு ஏன் போனீங்க? கொஞ்சம் முன்னால அட்வான்ஸா போய் நிக்கலான்னு நின்ன. அது என்ன தப்பா? நின்னீங்கல்ல, வீட்டுக்காரங்கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? இன்னும் கண்ணாடி உடையலையான்னு கேட்டேன். பின்ன அது போதும்ல. கோலம் மட்டுமா உரிப்பான், எலும்பை முறிப்பான். ராஜா ஆராய்ச்சி பண்றேன்.